இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ அந்த பக்கம் போனா நீ இப்படி வந்து இறங்குற. பா, கடவுள் தயா நம்மளை காப்பாத்தினாரு. ஏய், நான் இங்க வயிறு எரிஞ்சு போயிருக்கேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் இப்ப தோத்தாலும் உங்களை விட மாட்டேன். மாப்ள மாப்ள டேய், போன் அடிச்சு எடுக்காம இப்ப எங்க இந்த ஓடி வர? அது ஒரு பெரிய கதை மாப்ள. சாரி மாப்ள, என்ன அந்த ஊர்க்காரங்க கட்டி போட்டதுனால என்னால டயத்துக்கு இங்க வர முடியல. சரி விடு, நானே வந்து இங்க சைன் பண்ணிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரொம்ப சந்தோஷம் மாப்ள, சந்தோஷம். எனக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்மால் அத்தின் தான் நினைக்கிறேன். எல்லாரும் ஒண்ணு கூடிட்டீங்களா? உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. சொல்லி ஈஸ்வரி. எங்க நீங்க எங்க இருக்கீங்க? ஏன், நான் வீட்டுல தான் இருக்கேன். எங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் இப்படி கேக்குற? இல்லங்க, எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. நானும் அடிச்சு பிடிச்சு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா அப்படி யாரும் இங்க அட்மிட் ஆகலன்னு சொல்றாங்க. அதாங்க உங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் தான் போன் பண்ணேன். என்னது, எனக்கு ஹார்ட் அட்டாக்கா? யார் சொன்னது? எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்படி தப்பான நியூஸ் கொடுத்துருக்காங்க? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு ஒன்றும் புரியலையே. அவங்க தான் நாங்க போன் பண்ணலன்னு சொல்றாங்களே. யார் இப்படி செய்தி சொல்லியிருக்கணும்? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றும் இல்லையே. நமக்கு வேண்டாதவங்க யாராவது சொல்லியிருப்பாங்களோ? எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குங்க. சரி, நான் அப்புறமா பேசுறேன். சரி ஈஸ்வரி. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னாங்க. உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். ஆனா அப்படி யாரும் அங்க அட்மிட் ஆகலன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. ஏம்மா, திடீர்னு இப்படி ஒரு போன் வந்தா அதை நீ உடனே நம்பிடுவியா? அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வேண்டாமா? நம்ம வீட்டுல தான் எவ்வளவு பேர் இருக்காங்களே, யாருக்காவது ஒருத்தருக்கு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கலாம்ல. அந்த நேரத்துல இருந்த பதட்டத்துல எனக்கு இதெல்லாம் தோணலுங்க. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் தான் எனக்கு தோணுச்சு. மத்த எந்த சிந்தனையும் எனக்கு இல்ல. சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க. கார்த்திய பத்தின உண்மை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஃபோன் பண்ணேன். உங்களை கோயில இருந்து வெளியே வர வைக்க எனக்கு வேற வழி தெரியலம்மா. அக்கா, நான் திரும்பவும் சொல்றேன், இதை யாரோ பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்காங்க. அந்த கிழவியோட பேரன் கையெழுத்து போட வர்றப்ப நீ அங்க இருக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப குறியா இருந்திருக்காங்க. அதான் மாமாக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி உன்னை அங்க இருந்து கிளப்பி விட்டுருக்காங்க. சின்னத்த, உங்களுக்கு வழக்கம் போல டவுட் வந்துருச்சு. அது யாரா இருக்குன்னு நீங்களே சொல்லிடுங்களேன். வேற யாரு? உங்க டிரைவர் மாப்ள தான் எல்லாத்தையும் செஞ்சிருப்பான். இவன் தான் அங்க வந்து கையெழுத்து போட்டதை நான் பார்த்தேனே. ஏய், வாய் மூடு. எப்ப பார்த்தாலும் மாப்ள மேல குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. எந்தவித ஆதாரமும் இல்லாம அவர் மேல பழி போடுவியா? மாப்பிள்ள நம்ம கிளம்புறப்போ இங்கதானே இருந்தாரு, அப்புறம் எப்படி அவர் செஞ்சிருப்பாருன்னு சொல்ற? அக்கா, நீ கிளம்பி போன அடுத்த நிமிஷமே இவனு கோயிலுக்கு வந்துட்டான். இவன் தான் அந்த அபிராமியோட 3வது பையன்னு கார்த்தின்னு கையெழுத்து போட்டான். நீ போனது கரெக்டா வரானே, அப்ப இவன் தானே எல்லா வேலையும் செஞ்சிருக்கணும். ஏய், நீ சொல்ற எதையுமே நம்புற மாதிரி இல்ல. மாப்பிள்ள மேல இருக்கிற வெறுப்புல அவர் மேல பழி போடுற, அவ்வளவுதான். சித்தி, நீங்க எப்ப பாரு ராஜாவை சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. எப்பவுமே அவர் மேல ஏன் வன்மத்தோட இருக்கீங்க? நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, அட்மின்ல பேசி பெர்மிஷன் வாங்கிட்டேங்க. சார், இப்பதான் அட்மின் ஃபோன் பண்ணி சொன்னாரு. 1 மணி நேரத்துக்கு முன்ன ஃபுட்டேஜ் தான் நீங்க பார்க்கணும்னு சொன்னீங்க. ஆமா, வாங்க சார் பார்க்கலாம். வாங்க. சார், ரிசப்ஷன் ஏரியாவோட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபுட்டேஜ் இவங்களுக்கு காமிங்க. சரிங்க மேடம். ஓகே.
ஏப்பா சகல, நம்ம தேடி வந்தது இந்த பொண்ணா இருக்குமோ? அதுக்கப்புறம் எந்த பொண்ணும் வரலையப்பா. அத்தை சொன்ன டைமும் இந்த பொண்ணு பேசுற டைமும் கரெக்டா மேட்ச் ஆகுதுங்க. என்ன சகல? இல்ல ஒண்ணும் இல்ல. ஓகே, தேங்க்யூங்க. தேங்க்யூ சார். போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே மேம். நீ தான் தாத்தா பாட்டியோட உண்மையான பேரன் கார்த்தின்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாளாவே எனக்கு எல்லாமே தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். நீ உங்க அம்மாவுக்கு கொல்லி வச்சல்ல, அத நான் பார்த்தேன். அப்பதான் நீ அபிராமி அத்தையோட பையன், பாட்டியோட பேருங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் நான் பாட்டி கிட்ட போய் பேசி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சும் நீ இன்னும் அம்மா கிட்ட சொல்ல? நீ ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை பத்தி அம்மா கிட்ட சொல்ல மனசு வரல. பிரிஞ்சிருக்கிற நம்ம 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கதா நீ சென்னையில பெரிய பிசினஸ் மேன், வசதியான வாழ்க்கை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க டிரைவரா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். முன்ன விட இப்பதான் உன் மேல மதிப்பும் மரியாதையும் அதிகம் வந்திருக்கு. நீ எனக்கு புருஷனா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம்னு தான் தோணுது. கல்யாணத்தப்போ அம்மா நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களோன்னு ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இப்ப அவங்க செஞ்சதெல்லாம் ஏன் நல்லதுக்கு தான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னை இன்னும் உன் மனைவியா ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா நான் உன் ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நல்ல மனைவினா என்ன பண்ணுவா? புருஷனோட நல்லது கெட்டது, சுகம் துக்கம் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்குவா. நானும் உனக்கு அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்க உன்னாலான எல்லா முயற்சியும் நீ செஞ்சிட்டு இருக்க. நானும் உனக்கு துணையா என்னாலான உதவியை செய்யலான்னு பாக்குறேன்.